ஆட்சியில் வரும்போதும் ஏடிஎம் ஆட்சி இருக்கும்போதும் டிஎம்கே ஆட்சி இருக்கும்போதும் மது ஒழிப்புன்னு சொல்றாங்க. மது கடையை மூடிடுவோன்றாங்க. 12 டு 10 மணி வரைக்கும் தான் அந்த மது கடை இருக்கு. ஆனா இப்போ விடிய விடிய பாரே இருக்கு. இதுக்கு உங்களுடைய இல்ல, அதிகாலையில 6 மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க. 4 மணிக்கு. ஆமா, 6 மணி 4 மணிக்கு திறந்துடுறாங்க. என் தம்பி எடுத்து செந்தில்னு ஒருத்தன் அந்த இதுல இருக்கான், திருவெற்றியுள்ளாவன், கடையில போய் சண்டை போட்டு 5 மணி 6 மணிக்கே திறந்து விட்டுருக்கேன்னு. அந்த நேரம் வரிசையில் நின்று குடிச்சிட்டு அந்த நேரமும் அந்த கடைக்குள்ள 2 பேர் படுத்து கிடக்குறான். விடிய விடிய கூட குடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான், இந்த பாருங்கன்னா வட இந்தியன் பூரா வேலைக்கு போயிட்டு இருக்கான், நம்மால குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான்னு. இது பெரிய துயரம் தான். இதை சரி பண்ணணும். அதனாலதான் நாம என்ன சொல்றோம், வந்த உடனே இந்த சீமை சரக்கு இந்த விக்குதுல டாஸ்மார்க் இந்த கடைகளை மூடிடுறோம். ஆனால் இந்த உயர் ரக மது இருக்குல்ல, இந்த மதுவை நட்சத்திர விடுதிகள், ரெசார்ட்டுகள், பெரிய பெரிய வெளிநாட்டு பயணிகள் வர்ற சுற்றுலா தலங்களில் அனுமதிக்கிறோம். இப்போ பெரிய விடுதிகளில் போய் வெளிநாட்டு பயணிகள் வர்றவனுக்கு வந்து நீ என் கள்ளக்குடின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அதை அனுமதிச்சிடறோம். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு தேசினத்திற்கு ஒரு மது இருக்குது. அதில் நாம நம்மளுடைய பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தோட இருக்கிற இயற்கை இதான இந்த கல்லை திறந்து விட்டுறோம். அதை நம்ம திறந்துடும். அதை நான் சொல்றேன், வந்தா திறப்போம், இதை மூடிடுவோம்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைவாய்ப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு. இப்போ அங்கேருந்து வர்றவங்க அந்த சம்பளத்திலேயே கம்மியாக வேலை செய்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் வர்றதே வந்து வடநாட்டிலேருந்து தான் வராங்க. அங்கே 65 லட்சம் பேருடைய ஓட்டுடைய உரிமையை ரத்து பண்ணிட்டேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஓட்டு உரிமை அப்போ யாருடைய ஆட்சி இங்கே வரும்? இங்கே மறுக்க வேண்டியதில்லை. அது வந்து அதான் நான் ஒருத்தவங்க அது கடுமையாக எதிர்த்து சண்டை போடுறேன். எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி நாங்கள் தான் போடுறோம். இதில் என்ன அப்படின்னா, உழைப்பிலிருந்து நுட்பமாக நம்மளை வெளியேற்றுறான். உழைக்கிற திறனற்றவர்களாக முதல்ல ஆக்குறான் குடிக்க வச்சு. அப்புறம் இந்த சோம்பி இருங்கள் காசு தரம்னு 100 நாள் வேலை திட்டம்னு போட்டு அதில் விட்டுறான். அப்போ இந்த உழைப்பிலிருந்து நம்ம வெளியேற்றுறதுனால, உழைப்பின் தேவை அப்படி இருக்கிறதுனால அவன் வந்து அதை நிறைச்சிடறான், தவிர்க்க முடியாது. நம்ம முதலாளிகள் சொல்றது அவன் உழைக்கிறான், 2வது குறைந்த கூலிக்கு கிடைக்கிறாங்கிறது இருக்குது. இதனால இது தவிர்க்க முடியாததா ஆகுது. இன்னைக்கு தவிர்க்க முடியாத இப்படி வர்றது வந்து நாளைக்கு அது வந்து அவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு 500 ரூபா கூலிக்கு வர்றவன் நாளைக்கு 5000னு சொன்னா கூட நம்ம கொடுத்து தான் வேலை செய்யணும். அவனுக்கு வேலை கொடுக்கறதுல சிக்கல் இல்லை, அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுல பெரிய சிக்கல் வருது. அங்கிருந்து வர்ற குடியேற வட இந்தியன் வந்து காங்கிரஸ் வாக்காளனும் இல்லை, முழுக்க அவன் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அவன். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். வரும்போது இப்போ கோவை தெற்குல வந்து அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சதுக்கு 20,000 வாக்கு வித்தியாசம். இந்த 20,000 வாக்குமே வட இந்தியர்கள் வாக்கு தான். தடுப்பது இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்கள் இங்க வந்து வேலை செய்யணுங்கிற தேவை இல்லைங்கிறத நாம ஒழிச்சிடறோம். நம்ம படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மதுவை ஒழிச்சிடறோம். உடல் திறன் அவனுக்கு வந்துடும். திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுத்து அங்கங்கே அவர்களை எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஜவுளி முதலாளி, இவர் எங்கள் அண்ணனுக்கு வந்து 200 பேர் வேலைக்கு தேவைப்படுது, ஆண்கள் பெண்கள்னா எனக்கிட்ட பதிவு இருக்கும், கவர்மெண்ட்ட இருக்கும். அவர் வந்து இங்கே இத்தனை பேர் எனக்கு வேலைக்கு வேணுங்கிறத இந்தந்த கல்வி தகுதினா அந்த கல்வி தகுதியோட பதிவு பண்ணி வச்சிருப்போம். நம்ம அனுப்பிடுவோம். சம்பளத்தை அவர் இங்கே கட்டிட்டா நாங்களே கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு, இல்லைன்னா அவரே கொடுத்துட்டா ரொம்ப நன்றின்னு சொல்லி அனுப்பிடுவோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேளாண்மைக்கு ஆள் வேணாலும் அனுப்பிடுவேன், கட்டடம் கட்டுறதுக்கு ஆள்னாலும் அனுப்பிடுவேன். இந்த மாதிரி நான் இங்கே அனுப்புனேன்னா அவனை திருப்பி அனுப்பிடுவேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், நம்ம விளையாட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. நான் வென்று முதலமைச்சர் ஆகி அப்படி உட்காடுறேன், அவன் வந்த ட்ரெயினில் திருப்பி போகலைன்னா என்னை கேளுங்க, போயிடுவேன். வரும்போதே என்ன பண்ணுவேன், இன்னர் லைன் உள் நுழைவு அனுமதி, இன்னர் லைன் பெர்மிட் போடுவேன். அப்படியே வந்தான்னா யாரு, அவன் எந்த மாநிலத்திலிருந்து வரான், எதுக்காக வரான், அவனை கூட்டி வந்த முகவரி யார், என்ன பணிக்கு வரான், எங்க தங்குவான், எவ்வளவு நாள் இருப்பான், இந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாள் போடப்பட்டிருக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை சாலை போடுறதுக்கு அல்லது இதுக்காக வந்திருக்கான், இவனுடைய முகவரி என்ன, இவனுடைய ஆதார் அட்டை என்ன, எல்லாம் என்கிட்ட இருக்கும், தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா அவன் என் பிள்ளைய தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்யறான், என் பிள்ளைய அடிச்சு இந்த பாருங்க திண்டுக்கல்ல செங்கல் சூளையில அடிச்சு கொண்டு விட்டான் பத்தியில. இது தொடர்ச்சியா நடக்கும்போது நான் கூட சொல்லுவேன், நீ எனக்கு போடுவ, யாரு எனக்கு போடுவ, இல்லைன்னா வட இந்தியவனை அடிப்பான், அப்ப நீ வழியோடு தேடுவாயின்ல. அது இந்த காலம்தான். இப்ப தேடுவான் என்னைய, அடி விழுந்தவன அன்னைக்கே சீமான் சொன்னாங்கிறான்ல, இப்ப அதுதான்.
அதனால இதுக்கு ஒரே வழி இருக்குது. நம்ம பிள்ளைகளை உழைக்க தயார்படுத்தணும். நம்ம பிள்ளைங்க உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்று கற்பிச்சு நம்ம பிள்ளைகளை வா வேலை செய்யி அப்படின்னு சொல்லி வேலை கூட்டி வரணும். அத சும்மா கூப்பிட்டா வரமாட்டான். கவர்மெண்ட் எப்படி சொல்லணும்? கவர்மெண்ட் இவருக்கு தான் வேலைக்கு ஆள் அனுப்புறேன், கவர்மெண்ட் அனுப்புது அப்படின்னா வேலை என்ன ஆயிருது? கவர்மெண்ட் வேலையாயிருதுன்னா வந்துருவான். இப்ப சரியா நான் சொல்றது?